2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து அதுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். இப்போ இது 2025ல நடந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் உள்ள கொஸ்டின் தான். இதில் பாருங்களேன், நமக்கு ஸ்டார்டிங்கில் வீரமான முனிவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோடது நிறைய கண்டென்ட் இருந்தாலுமே இந்த கொஸ்டினில் நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு நியூ சிலபஸில் கவர் ஆகிற ஔவையார் கூற்று, முதுமொழி காஞ்சி ரிலேட்டடான கண்டென்ட்டு, சாகித்ய அகாடமி ரிலேட்டடான கொஸ்டின், ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதழ்கள் பற்றி கேட்டிருக்காங்க, பாரதியார் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் ரிலேட்டடான கண்டென்ட் அதிகம் இருக்காது. நிறைய இலக்கியம், இலக்கணம், செய்யுள் பகுதி வந்து அதிகமாக கவர் ஆகுது. ஸோ இலக்கணம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எலிஜிபிள் டெஸ்ட்டில் இதுக்கு முன்னே கேட்ட கொஸ்டின்லேருந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், அகர வரிசை, வேர்ச்சொல், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் கண்டறிக, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், மரபு பிழை, பொருத்தமான சொல் எது, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. மீதி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் 9th 10th கவர் ஆகுறது தான் அதிகமாக இருக்குது. நான் இப்போ சொன்னேன்னா 100 கொஸ்டினுக்குமே தனியாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கே கிட்டத்தட்ட 2 நிமிஷம் கிட்ட போகும். இப்போ பொதுவாக மேல்டாப்பில் சொல்லணும் அப்படின்னா பாரதியாரோட பாடல் வரிகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பாரதிதாசனோட பாடல் வரிகளும் இருக்குது. அதே மாதிரி சித்தர்கள் தொடர்பான பாடல்கள் நிறைய கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு திருமூலர், அழுக்கணி சித்தர், பட்டினத்தார் அவங்களோட கொத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 10th புக்கில் உள்ள கூத்துக்கலை ரிலேட்டடான கண்டென்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாடகவியல் நூல் பற்றி தனியாக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சென்னையில் நடந்த பல்லாவரம் அகழ்வாராய்ச்சி சார்ந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. திருவிக்க கண்டென்ட் நம்மளுக்கு புக்கில் இருக்குது. ஸோ அவங்களையும் கேட்டிருக்காங்க. கண்ணதாசனோட பொருந்தாத நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசனோட பாடல் வரிகள் அதிகமாக இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா மணிமேகலை வந்து நம்மளுக்கு காப்பியும் கிடையாது நியூ சிலபஸில். பட் அவங்களோட கொஸ்டின் மட்டுமே 3 இருக்குது. இலக்கணம் பொறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யாப்பதிகாரம், அதாவது எழுத்து சொல்லு மட்டும்தான் இருக்குது, யாப்புங்கிறதே இல்லை. பட் ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு புக்கில் இருக்கிறதுனால கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. இதுக்கு வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுது. இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பாருங்கள், நம்மளுக்கு 100 கொஸ்டினுக்கு 50 கொஸ்டின் தெரியுற மாதிரி தான் இருக்கிற போடுற லெவலுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே வச்சுருக்காங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்துடலாம். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்ட பெயர் பெற்றவர் யார் அப்படின்னாக்கி வீரமாமுனிவர். சரிங்களா, இவர் நம்மளுக்கு புக்கில் கவர் ஆகுறாங்க. இவரும் ஜி போப்பு அவங்கள வெளிநாட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாவலரே பெருஞ்சித்திரனா எந்த நூலுக்கு தமிழுக்கு கருவூலமாக இருக்கிறாங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. சரிங்களா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நம்மளுக்கு 10th புக்கில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். அடுத்து இவரும் நம்மளுக்கு நியூ சிலபஸில் கவர் ஆகிறவங்க தான். தேக்கிலார் பிள்ளை தமிழ் எழுதினவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இவங்களும் நம்மளுக்கு புக்கில் கவர் ஆகுறாங்க. ஊவே சாமிநாத ஐயர் அவங்களும் நம்மளுக்கு கவர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் தமிழர் பண்பாடு என்ற இதழ் தொடங்கியவர். இதில் தமிழ் பண்பாடு அப்படிங்கிறதுக்கு வந்து பேராசிரியர் தனிநாயகம் படிக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, தமிழ் பண்பாடு இதழ். சரிங்களா. இதழ் தொடர்பாக 2 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி நவ இந்தியா, அதாவது பிச்சைமூர்த்தி வேலை பார்த்துருப்பாரு கொஞ்சம், அதையும் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நுண்ணிய நூல் பலர் கற்றவருக்கே அமைந்த அரியக்கலை பேச்சுக்கலை அப்படின்னு சொல்கிறது. பேச்சுக்கலை கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அண்ணாவை பற்றி படிக்கும்போது பேச்சுக்கலை கொஞ்சம் கவர் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா நூலாசிரியர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பொறுத்துகையில் வந்து யாரை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி ஜெயகாந்தன் அப்படின்னா தர்க்கத்துக்கு அப்பால், தர்மன் அப்படின்னா சோகவனம், அதுக்கப்புறம் ராஜநாராயணன் வந்து இறுகிய மூடிய கதவுகள், சூடாமணி அப்படின்னு ராஜநாராயணன் நிலைநிறுத்தல், சூடாமணினா இறுகிய கதவுகள், இறுகிய மூடிய கதவுகள். சரிங்களா. அடுத்த கண்டென்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டத்துக்கு தான் வேறு பேர். இதெல்லாம் நம்மளுக்கு நாடகக்கலை கூத்துக்கலை ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. புக்கில் இருக்குது. கூத்துப்பட்டறை முத்துச்சாமி கலைஞாயிறு பட்டம் பெற்றிருப்பார். ஸோ அவரை பற்றி நிறைய கண்டென்ட் இதுக்கு முன்னே பார்த்துருக்கோம். இப்போ வந்து அதுக்குள்ளே உள்ள கண்டென்ட் நிறைய கேட்குறாங்க. அவரை பற்றின கண்டென்ட் பாக்ஸில் தான் இருக்கும். இப்போ பாக்ஸை தாண்டி உள்ளே கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது வரைக்கும் நான் படிக்கும்போது எப்படி படிச்சிருக்கேன்னா புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க, பாக்ஸ் கண்டென்ட்டையாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு. ஆனால் 2025 எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கே எப்படின்னா நம்மளுக்கு குரூப் 4 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக 100 மார்க் எடுத்தே ஆகணும். அந்த கண்டென்ட்டில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவர் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் எவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டீப்பாக படிக்க முடியுமோ படித்து வச்சுக்கோங்க. அதாவது ஸ்கூல் புக்கு 9th 10th நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லுவேன். உங்களுக்கு சின்ன புக்கு மேலே 11th 12th கவர் ஆக முடியலனாலும் 9th 10th நல்லா கரைச்சி கொடுத்துருங்க. ஸோ அதுலேயே இருந்து நம்மளுக்கு 10th மட்டுமே 45% கவர் ஆகும். அடுத்த கொஸ்டின் கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றது சுதந்திர தாகம். சீசு செல்லப்பா
சரிங்களா? அவங்களுக்கு இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2001. இவற்றில் கண்ணதாசன் எழுதாத நூல் இயேசுகாவியம், சேரதாண்டவம், அட்டனத்தி ஆதிமந்தி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசுகாவியம் நம்மளுக்கு புக்ல கவர் ஆகுது. சரிங்களா? பாரிமலை கூட அவர் எழுதுனது கிடையாது. அடுத்து பாரதிதாசனோட பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த உணர்வுனா சமுதாய உணர்வை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நல்லா வாசிச்சுக்கோங்க. இதில் நிறைய அவங்களுக்கு ஆச்சரியக்குறி டபுள் கொட்டேஷன்லாம் வருது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த கொஸ்டினில் சரியான நிறுத்தற்குறியிலையும் கேட்கலாம். இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு எந்த கருத்தை வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறதையும் கேட்டுக்கலாம். ஸோ 2025 கொஸ்டின் எப்படி கேட்பாங்கங்கிறது தெரியாது. ஆனால் 2025 நடந்த ஏற்கனவே உள்ள எலிஜிபிள் கொஸ்டினை வச்சு நீங்கள் கவர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. பொதுமை வேட்டல் என்னும் நூலை எழுதிய அவர் யாரு அப்படின்னைக்கு நம்மளுக்கு திருவி கல்யாண சுந்தரனா. ஸோ ராமலிங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கவன் ஆகுறது. இவங்க கவிமணி கவர் ஆகுறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1863 சென்னையில் பல்லாவரம் பகுதியில் உள்ள செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பு பிளஸ் கற்கருவி இந்த ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் யார் அப்படின்னாக்கி ராபர்ட் ப்ரூட். வருஷத்தை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு வருஷம் கேட்கலாம். இல்லை அப்படின்னா என்னென்ன கருவிகள்லாம் கிடைச்சது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா எலும்பும் கிடைச்சிருக்கு, கற்கருவியும் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் கற்கருவின்னு படிச்சிருப்பீங்க. எலும்பும் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அது போக அது எந்த பகுதினா செம்மண் மேட்டு பகுதி அப்படிங்கிறது எந்த இடம்னா சென்னையில் பல்லாவரம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏன்னா ஜிகேலையும் அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பின்வரும் தொடர்களில் கனிமவியல் பற்றிய தொடர் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு கனிமவியல் சார்ந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஏன்னா ஆர்கியாலஜி ரிலேட்டடாக தொல்லியல் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாதிரி கேட்பாங்க. சிலபஸில் இருந்தப்போ கேட்டிருக்காங்க. ஒருவேளை புக்கில் இருக்கிறதுனால இந்த கண்டென்ட் கேட்கலாம். ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெடு மணிகளும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கனிமவியல் பற்றிய செய்திகளை தடுது. ஸோ தராதது எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து மேப்போசி சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வைத்த ஆண்டு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ரிலேட்டடான கண்டென்ட் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின்லையுமே நம்மளுக்கு கவர் ஆகுது. கம்பராமாயண ரிலேட்டடாக பாடலையும் கேட்டிருக்காங்க. மேப்போசியோட சட்ட மேலவை தலைவர் ஆண்டுகள் ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது 1972 to 78 வரைக்கும் இருந்திருக்காங்க மேப்போசி. அடுத்து உவமணி என்பதோட பொருள் சொல்லும் பொருளும் வந்து அதிகமாக இதில் கொஸ்டின் ஒரு 2-3 தான் இருக்குது. வாட் இஸ் வாட்டில் தான் கேட்டிருக்காங்க. பொறுத்துகள் அதிகமாக இல்லை. பொறுத்துக திருக்குறள் வந்து பொறுத்துற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துற மாதிரி கேட்டிருக்காங்க. வலுநிலையை பொறுத்துற மாதிரி கேட்டிருக்காங்க. பழமொழியை பொறுத்துற மாதிரி கேட்டிருக்காங்க. அணி இலக்கணம் தொடர் இலக்கணம் ரிலேட்டடாக பொறுத்துற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்க ரிலேட்டடாக என்னென்ன கண்டென்ட்லாம் கவர் ஆகுது, பாடல் வரி ரிலேட்டடாக இதெல்லாம் கவர் ஆகுது, கூற்றுகள் ரிலேட்டடாக யாரெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுறதா புலமை கவிதரன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்படுவர் யார் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன். இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக நூல் என்ன அப்படின்னாக்கி நாடகவியல். ஸோ நாடகவியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாடக இலக்கணம் வந்து யாரை பற்றி நாடக இலக்கணத்தை பற்றின கண்டென்ட் இங்கிலீஷ்ல இருந்து நம்மளுக்கு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல்லு அப்படின்னா காவிய தரிசனம் அப்படிங்கிற நூல் தான். சரிங்களா? மாரி எல்லாமே காப்பியத்தை பற்றி குறிக்கும். ஸோ நம்மளுக்கு காப்பியம் ரிலேட்டடான கண்டென்ட் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகலை, பட் புக்கில் இருக்குது. சரிங்களா? 11th 12thலையும் காப்பியத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. காப்பியம்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அகலக்கவி, மகாகாவியம், மிருத்து செய்யுள் அப்படிங்கிறதெல்லாம் வேறு பேர் உண்டு. ஸோ இதை பொருந்தாத சொல்லல கேட்கலாம். நான் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய பேர்கள் இருக்குது அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க. அதை பொருந்தாததில் கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதில் ஓப்பனாகவே கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பொருந்தாதது கேட்பாங்க. அடுத்து பொருந்தாதது கேட்கலாம். காப்பியம் ரிலேட்டடான வேர்டு கூட இல்லாமல் கேட்பாங்க. இதில் பொருந்தாதது எதுன்னு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் பிரகலாதன் கதையினின் கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கூத்து ரிலேட்டடான கண்டென்ட் தான். காரைக்குடியில் நிகழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நடுத்தர மக்களோட வாழ்க்கையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படித்தவர், வட்டார வழக்கு மொழியில் கதையை சொல்லும் முறையில் சிறுகதை படித்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நடுத்தர மக்களை பற்றி பேசுறது யார் அப்படின்னாக்கி சூடாமணி. வட்டார வழக்கு ரிலேட்டடாக பேசுகிறவர் கி ராஜநாராயணன். இந்த வட்டார வழக்கு பற்றி கண்டுபிடிச்சாலே கி ராஜநாராயணனை தூக்கிடலாம் ஈஸியாக. அவரை பார்த்தாலே ஈஸியாக சி ஆப்ஷனை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மராட்டிய காலத்தில் தஞ்சை வந்ததாகவும் அங்கே வந்து பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படின்னும், ராஜஸ்தான் காலத்தில் கச்சிக்கொடி அப்படின்னும் அழைக்கப்படும் கலை சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொய்க்கால் குதிரையாட்டம் மேலேயும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் நவ இந்தியா இதழில் பணியாற்றிருக்காங்க. இதழ் ரிலேட்டடான கண்டென்ட் 2 இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். புக்கில் வந்து எந்தெந்த கண்டென்ட்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம், இதழ்கள் பற்றி கேட்கலாம், சாகித்ய அகாடமி ரிலேட்டடாக கேட்கலாம், நூல்கள் வந்து யாரோடது, பொருந்தாதது எது என்ன, இது இவர் எழுதின நூல் எது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் அகரமுதலி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழின் முதல் சதுரகராதியும் இந்த கொஸ்டினில் இருக்குது. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எழுதினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இவர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலில் எழுதியவர் வாணிதாசன். இவர் சிலபஸ்ல இல்லை, ஆனால் ஓல்டு சிலபஸ்ல இருந்தாங்க. இவர் புக்கில் இருக்கிறதுனால கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் முதல் சதுரகராதி எழுதியவர் யார் அப்படின்னாக்கி வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் நம்மளுக்கு கவர்லாம் ஆகுறாங்க. சரிங்களா? கேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கிரையாக மடுத்தல் என்று கல்வி கூடங்களில் இன்றியமைய சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார் அப்படின்னாக்கி பாரதியார் தான். சினமா பாடுறது, ஒரு வீறு கொண்டு பாடுறது அப்படின்னு வந்தாலே இதுல 4 ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாரதியார் தான். அவருக்கு அப்புறம் தான் வேற யாருனாலும். ஸோ இதை பார்த்தோன்னே கல்வி கூட ரிலேட்டடாக நிறையா ரொம்ப உணர்ச்சி மிகுந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து பாடுற மாதிரி யார் பாடியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக பாரதியார் தான். கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். அடுத்து கரிசலாங்கண்ணிக்கு வழங்காத பேர்கள். நம்மளுக்கு ஓல்டு சிலபஸில் தான் இருக்குது. ஆனால் 2025 நடந்த பிப்ரவரி மாதம் நடந்த கொஸ்டின் இது. ஸோ அதில் இதில் கேட்டிருக்காங்க. சிங்கவெள்ளிங்கிறது கரிசலாங்கண்ணிக்கு வழங்காத வேறு. பிருங்கசாரம், தேகசாரம், கையாந்தரகை இதெல்லாம் இவரோட கரிசலாங்கண்ணிக்கு வேறு பேர். இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா கறி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரசம் சாப்பிட்டே ஆகணும். ரசமா ஸோ கையால் தானே சாப்பிடுவோம். கறியை நல்லா கையால் கடிச்சு சாப்பிடுவோம். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது அதில் வந்து ரசம் நிறையா சேர்த்துக்குவோம். அப்போ கண்டிப்பாக ரசம்லாம் வரும். கறிக்கு வேறு பேர்கள். சிங்கவெள்ளிங்கிறது வராது. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திண்டுக்கல். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிறப்பாக சொல்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஊருக்கான சிறப்பு பெயர்கள். அடுத்து ஆதியில் மனிதன் வாழ்ந்த நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நாடு. ஸோ அதனால தான் என்னவோ ஆதி மனிதன் தோன்றியதே லெமுரியா கண்டம், குமரி கண்டம். மனிதர்கள் தமிழ் வளர்த்தது, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை. ஸோ தமிழ்நாடு சிறப்பு பெயர் பெற்றது. ஸோ அப்படி இப்படி நிறையா பேசுறதுனால தான் என்னவோ மனுஷன் தோன்றினதே இதுன்னு தெரிஞ்சதுனால அண்ணா இதுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை வச்சிருப்பாரு போல. மதராஸ் மாகாணம் அப்படிங்கிறத மாற்றி இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வந்த பெருமை அண்ணாவை சாரும். ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஆதி மனிதர் வாழும் நிலத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பகைசை நெஞ்சமும் பற்றொலும் ஒன்றுற என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா தேம்பாவணி. ஸோ வீரமாமுனிவர் பற்றின கண்டனே கிட்டத்தட்ட 3 கவர் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. தேம்பாவணி, இதில் பகைசை நெஞ்சமும் பற்றொலுரம் என்றுற இதை வந்து பாடல் வரியில கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இலக்கணம் ரிலேட்டடான கூற்று தான் கெல்லட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யாருன்னா கெல்லட். இவர் வந்து வெளிநாட்டவர் தான். இந்த தமிழ் இலக்கணம், தமிழ் மொழி பற்றின அறிவுகள் எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது. சரிங்களா? தமிழ் மொழி கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு புக்கில் இருக்குது. 10th புக்கில் ஓல்டு புக்லேயும் நிறைய அறிஞர்களோட கூற்று கொடுத்துருக்காங்க. அதனால கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து உலக நாட்குறிப்பு இலக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாமுவேல் பெப்பிஸ் அப்படிங்கிறதா. ஸோ நாட்குறிப்பு நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகலை. நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என சொல்றதுனால சாமுவேல் பெப்பிஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு இவரோட கண்டென்ட் கவர் ஆகலை அப்படின்னாலுமே புக்கில் இருக்கிறதுனால நீங்கள் படித்து தான் ஆகணும். நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் 9th 10th சிலபஸில் இல்லைனாலுமே நீங்கள் கண்டிப்பாக அவங்கள படிச்சிருங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்து கூட கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு காப்பியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஆனால் மணிமேகலையை பற்றி கொடுத்துருக்காங்க. 3 கூற்றுமே சரிங்கிற ரிலேட்டடாக தான். இதில் மணிமேகலையை பற்றி கூற்று மட்டும் கேட்டிருக்கா அப்படின்னா பாடல் வரிகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பாடல் வரியை கேட்டு அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்மளுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பொருந்தாத சொல் ரிலேட்டடாகவும் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வாங்க. மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார். கரெக்டு தான். இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. இது மேலே கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. 3மே கரெக்டு தான். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் எது அப்படிங்கிறத கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது ஒரு 46 அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ல இருக்குது. ஸோ இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதான் கொஸ்டினை 100ஐயும் வாசிங்க நல்லா. இதுக்கான கண்டென்ட் ஒவ்வொரு பக்கம்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து நான் ஷார்ட்கட் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக தான் பார்க்குறீங்கன்னா ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். இதுக்கான ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குலசேகர ஆழ்வாருக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னாக்கி கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். இப்போ குளம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குளம்னா இந்த லேண்ட் தான் வரும்னு கிடையாது. குளம்னா இந்த லே தான். சரிங்களா? ஸோ இந்த குளம் தெரியுங்களா? இந்த குளத்தை வந்து நம்ம எப்படின்னா கொத்தி தான் வேலை பார்ப்போம். கௌத்துவமணி. அதே மாதிரி திருமங்கை வந்து வில்லின் அம்சமாக பிறந்திருப்பாங்க. ஸோ திருமாலோட ஒரு அவதாரம் தான் ராமன் அவதாரம். ராமன் வந்து மங்கை, அதாவது சீதையை, மங்கைனா பெண்ணு, சீதையை மணக்கும் போது வில்ல ஒடிச்சு தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. பெரியாழ்வார் அப்படின்னாக்கி கருடர் அம்சம். இப்போ பெரியாழ்வாரை நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா பெரியவங்க தான் முதல்ல வந்து நம்ம அவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்போம். அதே மாதிரி கருடனை தான் ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் நம்மளுக்கு திருமாலை பார்க்க முடியும். ஸோ முதல்ல
கருடன் தான். அடுத்து திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்கர அம்சமாக பிறந்தவங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் ஷார்ட்கட் எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி திருமல் இசை சக்கரம். சரிங்களா? சக்கரம் சுற்றும் போது ஒரு சவுண்டு வருமா, இசை வருமா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட், நம்ம ஷார்ட்லேயும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னென்னா, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு போரினை நீக்கி பிணமொன்று போரிட்டு சூரையம் காட்டி கொண்டு போய் சூடிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழுந்தார்களே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திருமூலரோட கண்டென்ட் இது. திருமூலரோட கண்டென்ட் நம்மளுக்கு பாடலில் கவர் ஆகலை, இருந்தாலும் அடுத்தடுத்து ஒரு 3 சித்தர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்ற 5 ஆளுகையை பற்றி கூறியவர் யார் அப்படின்னாக்கி அழுகுனி சித்தர். சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டென்ட் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பட்டினத்தாரை பற்றி. உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிலங்கு அடைகாய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் பாடல் வரிகளை பாடிய சித்தர் யாருன்னா பட்டினத்தார். சரிங்களா? ஸோ பட்டினத்தார் தான் இந்த தண்ணீர் உண்டு உணவு உண்டு அதை பற்றி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே பட்டினத்தார். இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் அப்படின்னா தொழில் பாடல். சரிங்களா? நெக்ஸ்ட் பொருத்தமானதை தேர்ந்தெடுத்தழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்பந்தர் பத்தினது. சரிங்களா? பொருத்தமானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ பொருத்தமானது, கரெக்டானது, சரியானது எத்தனை? ஸோ இதில் வந்து சம்பந்தர் தனது அனைத்து பகுதியிலும் ராவணன் பற்றி கூறியுள்ளார். தனது அனைத்து பதிகங்களும் திருமால் பிரம்மன் சிவன் பற்றி கூறியுள்ளார். சம்பந்தர் தனது பதிகங்களில் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் கூறியுள்ளான்னு சொல்லியிருக்காங்க. 3மே கரெக்ட். ஸோ இதில் 3மே கண்டென்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, முற்பிறவியில் வேடர் குலத்தவன் வீரமுருகன் என்னும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் வந்து பிறந்து வந்தாய் நீ என பாரதியான் வரிகள் இடம்பெற்றுள்ள நூறு அப்படி எதை கேட்டிருக்காங்கன்னா குயில் பாட்டு. ஸோ இதிலேருந்து நம்மளோட வீரமுருகனோட மகள் அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டடாக தமிழை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வாங்க பாடல் வரிகள் வந்து குயில் பாட்டில் இடம்பெற்றது, பாரதியாரோடது. ஸோ பாரதியாரோட வரிகள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதை பார்த்தே இதை கண்டுபிடிச்சிடலாம். இதில் இருக்கிறது எல்லாமே பாரதியாரோட கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது எல்லாமே அவரோடது தான். பட் இன்னும் எந்த பாடல் ரிலேட்டடாக குயில் பாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எதில் இருந்தாலும் கேட்கலாம். ஆனால் இதுக்கு முன்னே ஓல்டு கொஸ்டின்லையாக இருக்கட்டும் 2019 வரைக்கும் அதிகமாக பாஞ்சாலி சபதத்தில் இருந்து தான் பாரதியாரோட பாடல் வரிகள் கேட்டிருக்காங்க. ரேர் தான் கண்ணன் பாட்டுலாம் கேட்குறது. அடுத்து அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் பத சாகிதங்கள் அப்படிங்கிற நூல், பத சாகித்யங்கள், அந்த கொஸ்டின் தான் அவர் எழுதுனது. அடுத்து காவடிச்சந்தின் தந்தை என்ன அப்படின்னது சென்னிகுளம் அண்ணாமலையார், அவரோடது ரிலேட்டடாக நிறைய கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வம்பவள திருமேனியுடை வாடிக ஆடுக செங்கிரை ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுகவே செங்கிரை பருவத்தில் உள்ளது. முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் ரிலேட்டடான கண்டென்ட் 10th புக்கில் கவர் ஆகுது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ஈஸியாகவே போட்டுடலாம். அடுத்து ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை அப்படின்னு கேட்டிருக்காங்க, களிவெண்பால ஆனது. ஸோ உலா ரிலேட்டடான கண்டென்ட் நம்மளுக்கு கவர் ஆகலை. ஸோ இருந்தாலும் புக்கில் இருக்கிறத வச்சு படிச்சுக்கோங்க. உலா என்னென்னா பேசிக் கண்டென்ட் தெரிஞ்சாலே நீங்கள் போகாதுங்க, ரொம்ப கஷ்டமாலாம் படிக்கண்டா. சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் பேசிக் கண்டென்ட் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, பொறுத்துக்கு ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. திராவிட வேதம்னு திருவாய்மொழியை சொல்கிறோம், இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஸ்டின் தான். அடுத்து இச்சொல்லோட பொருள் என்ன? இரும்பு வந்து அப்படின்னா பருத்த பனைமரம், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆனால் இதை வாட் இஸ் வாட்லேயும் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, செண்பக மாலை சாற்றி, அதாவது செண்பக மாலை பற்றி சிவனை வழிபட்ட செண்பக நந்தவனத்தை அமைத்தாய், செண்பக பாண்டியன் என பெயர் பெற்றாய் அப்படிங்கிறது யாருன்னா சூடாமணி பாண்டியனுக்கு தான் அந்த பெயர் வந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னக்கி மணிமேகலை. ஸோ இது கிட்டத்தட்ட 32வது கொஸ்டினாக ஏதோ மேலே கேட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட நான் அந்த ரிலேட்டடாக தான் கேட்டிருந்தாங்க, கீழேயும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ இங்கேயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. மணிமேகலை பற்றின கூற்று கேட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 28 29வது கொஸ்டினும் இருந்துச்சு, 29 தான். இங்கே 48வது கொஸ்டின் 46வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்குவது யாதனில், இது யசோதர காவியத்தில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஆக்குவது, போக்குவது, நோக்குவது, காக்குவது அப்படிங்கிறதுலேருந்து எதை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பொறுத்துகளையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த காவியத்தில் இருக்கலாம்? யசோதர காவியம், ஐஞ்சிறுகாவியத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுகாப்பியம் தான் நம்ம சிலபஸில் இருந்து தூக்கிட்டாங்க, இருந்தாலும் புக்கில் கவர் ஆகுது, படித்து வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் மணிமேகலை ரிலேட்டடான பாடல் வரியும் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷினுக்கு அப்புறமே 2 கொஷின் கடிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கொஸ்டினுக்குள்ளே மணிமேகலை கொஸ்டின் 3 இது கவர் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க. அறமெனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இதிகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் முறையுளும் அல்லது கண்டதில் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. இதை பார்த்தோன்னே ஈஸியாக போட்டுடலாம். இங்கே வந்து பாருங்களேன், இது வந்து பாடல் வரியை கொடுத்துட்டு அது வந்து ஒரு வெளிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிகம் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகை. ஏடா அப்படிங்கிறது என்னன்னா விழிச்சொல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு இது என்னன்னு கேட்கலாம். ஸோ இது மாதிரி நிறுத்தற்குறியீடுகள் வர்ற மாதிரி ஏதாவது கொமா கொட்டேஷன் இருந்தால் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் எது கரெக்டானது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு 4 ஆப்ஷனில் வச்சு கேட்டிருக்காங்க. அதனால சொல்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இது 2025 நடந்த கொஸ்டின் தான். உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொன்ற 10 பாடல்களின் தொகுதி மறுதரவு 10 அப்படிங்கிறது தான் கரெக்ட், சரிங்களா? அடுத்து கபிலரை நல்லிசை கபிலன் என்று கூறியவர் யாரு அப்படின்னா பெருங்குன்றிருக்கிறார். அடுத்து இளங்கீரனர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வெறுத்து வேள்விக்கு விலங்கு புகழ் கவிஞர், வாய்மொழி கபிலர் அப்படின்னு நக்கீரர் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாவகை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபரு குளனும் தோயும். இதுல வந்து என்ன பாவகை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்தடி வஞ்சிப்பா அப்படிங்கிறது. இதில் வந்து நம்மளுக்கு பாவகைகள்லையும் அணிவகைகள் நிறைய ரிலேட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பாடல் பார்க்குறீங்க அப்படின்னா அது என்னப்பா என்ன அணி அது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நான் நம்பர் சீரீஸில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன்னா மாப்போசியோட பதவி காலம் கேட்டிருந்தாங்க. இப்போ கம்பராமாயணத்தில் வந்து கிஷ்கிண்டா காண்டத்தில் படலங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 16. அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வூறு தீண்டல் கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் உள்ளதான் யார் யாரோட கூற்றுன்னு கொடுத்துருக்காங்க. சீதை வந்து அனுமனோட கூறினது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஸோ ஔவையார் தொடர்பான கண்டென்ட் நம்மளுக்கு புக்கில் கவர் ஆகுது. திருக்குறளும் நம்மளுக்கு கவர் ஆகுது. திருக்குறள் சார்ந்த கூற்றுகள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடலை படித்து வச்சுக்கோங்க. ஒரு 55 பாடல்கள் இருக்கும். 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின கூற்றுகள் யாராவது சொல்லியிருந்தா அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. எந்த செயலோட முதலாளி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுமொழி காஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ புக்கில் உள்ள கண்டென்ட் பார்த்துக்கோங்க. அசரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்ச மூலம் இது எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகிற கண்டென்ட் தான். அடுத்து யாப்பருங்கலக்காரிகை ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிலபஸில் எழுத்து சொல்லு மட்டும் தான் கவர் ஆகுது, வேற எதுவும் கவர் ஆகலை அப்படின்னு நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புக்கில் கவர் ஆகிற எல்லா இலக்கணமும் படிச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அதில் யாப்பிலக்கணம் ரிலேட்டடான கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா கூற்றில் கேட்கும் போது 1 2 குழப்பம். ஸோ அதனால் படித்து வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ தமிழ் ஈஸியாக போட்டோம் அப்படின்னா ஜிகேக்கு டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் திருப்பி சொல்கிறேன். தமிழை டார்கெட் பண்ணுங்கள். 100 அடிச்சுட்டா 100க்கு 98 அடித்தாலுமே கிட்டத்தட்ட ஜிகேல மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அதனால சொல்கிறேன், திருப்பி பார்த்துக்கோங்க. யாப்பருங்கலக்காரிகை கூற்று 1. யாப்பருங்கலக்காரிகை உறுப்பு செய்யுள் ஒலிப்பு என்னும் 3 இயல்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் நூலை தழுவி எழுதப்பட்டது கிடையாது. தண்டியன் எழுதிய தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூலை தான் காவிய தரிசனம் நூலாக எழுதப்பட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்டின்கிற ஆசிரியர் தான் அதை மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்து ஒன்பொருள் காழ்ப்ப வியற்கொரு காண்பொருள் எக்கதநீர் கூறியதில் அப்படிங்கிற 4வது ஆப்ஷன். செய்க பொருளை செருக்கருக்கும் எக்கதநீர் கூறியதில் அப்படிங்கிறது தான் கரெக்டான பொருள். சரி, எக்கதனர் கூறியதில் சரி ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு சி தான் வரும், சரிங்களா? அதுக்கடுத்து அரணீனும் இன்பம் ஈனும் திறனின்றி தீதின்று வந்த பொருள் ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சிக்கு வந்து 1வது ஆப்ஷன். அருளோடு வன்போடும் மாறா பொருளாக்கும் புல்லார் பொருளை விடல். ஸோ இதெல்லாம் பாடல் வச்சுருப்போம் அப்படி தானே. ஆப்ஷன் பார்த்துடலாம். 58க்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு 3 வரணும். ரைட்டு 3. அது வந்து தெரிஞ்சாலே ஈஸியாக அடிச்சிடலாம். அது தெரியாதவங்க இப்போ உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ நீ அதிகமாக எதில் இருக்குன்னு பாருங்கள். 4வது ஆப்ஷனில் 3மே 2 இருக்குது. ஸோ அப்போது பி வராதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். 3 இருக்குது, 4 இருக்குது, சரிங்களா? நம்மளுக்கு பி ஆப்ஷன் வந்து கிடையாதுன்னு அடித்ததுனால நம்மளுக்கு அது வராது. அப்போ ஈஸியாக ஆப்ஷன் தூக்கிடலாம். எந்த இடம் வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு 4வது ஆப்ஷனில் தான் வரும். சி ஆப்ஷன் தான் வரும் அப்படிங்கிறத தூக்கிடலாம். நெக்ஸ்ட் தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் என்ன அப்படின்னாக்கி சதுர அகராதி. இது நம்மளுக்கு வீரமாமுனிவர் கண்டென்ட் தான் பார்த்துக்கோங்க. 60 கொஸ்டின்லேயே கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் பார்த்தாச்சு.
கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்புலை வேலை ஒளிப்படை துடைக்கும் முக்குடர் பல்லுள்ள பாடலடிகள் கவிப்பு வேலை என்பது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அந்த பாடல் வரியை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாடல் முக்குடர் பல்லுன்னு சொல்லதுனால இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை இது என்ன பாடலடி எந்த நூல்னு கேட்பாங்க. ஸோ அதில் கவிப்பு வேலைன்னு குறிக்கிறதுல வந்து எதெல்லாம் குறிக்குன்னு சொல்லியிருக்காங்க. கருமர் கொள்ளர் தட்டார் இதெல்லாம் குறிக்கி நாளைக்கு இதில் பொருந்தாத சொல்லல தூக்கி வைக்கலாம். ஸோ கொஸ்டின் அனலைஸ் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி பாடல் வரி கொடுத்துட்டு இதில் பொருந்தாது எதுன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இதில் அடிமோனை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கேட்ட பாடல் வரியை அப்படியே கேட்டிருக்காங்க, திருப்பி ரிப்பீட்டட் ஆகிருக்கு. இதில் வந்து அடிமோனை முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் உண்டி உண்டிங்கிறது தான் முதல் எழுத்து. ஸோ இதுதான் வரும். ஸோ பிழையை கண்டறிதல் அப்படிங்கிறது எருது வண்டியை இழுத்தது அப்படிங்கிறது தான் கரெக்டானது. சரிங்களா, நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிகள் தோறும் இறுதி சீரை எழுத்தோ இசைந்து ஒன்று வர தொடுப்பதுன்னா இது இயல்பு தொடை. சரி, ஒரு அடியை கொடுத்துட்டு நம்மளுக்கு அடி எதுகை கேட்டிருக்காங்களா மோனை கேட்டிருக்காங்கிறது ஒரு கண்டென்ட். இப்போ என்னன்னா அது என்ன இயல்பு தொடைனா என்ன மோனை தொடைனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்றுவது எதுகை என்ன இரண்டாம் எழுத்து ஒன்று இருக்குது இறுதி இயல்பு தொடைனா இறுதி எழுத்து இல்லைன்னா சீரு அப்படி ஒன்றா வர்றது. சரிங்களா, அடுத்து பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஆனால் வந்து கல்லீர் நார் உரித்தல்ங்கிறது இயலாத செயல் தான் வரும். ஆனால் இங்கே ஆராய்ந்து பாராமல் செய்தல் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. சரிங்களா, ஸோ இது வந்து ஆராய்ந்து பாராமல் செய்தல் அப்படிங்கிறது வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா, இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பார்த்துருக்கோம், கேட்டிருக்காங்க. அதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். அப்படி தானே. கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக பயின்றது முற்று மோனை. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இதில் வந்து என்ன முற்று மோனைனா 1 2 3 4 முதல் எழுத்து கேக்கையாக வந்திருக்கு. சரிங்களா, 1 2 3 4 முற்றுமனை. அடுத்து இலக்கண குறிப்பு தருக. விதையாமை உரையாமை ஆமை ஆமைன்னு முடிஞ்சிருக்கு லாஸ்ட். இது எதிர்மறை தொழிற்பெயர்கள். சரிங்களா, அடுத்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குத்துக்களிருக்கு குளிரா வெயிலா அப்படிங்கிற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோம்பல். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆ அப்படின்னாக்கி பசுவை குறிக்கும், தூ அப்படின்னாக்கி உண்ணு, கோ அப்படின்னாக்கி அரசன் தலைவன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஐ என்றாலும் தலைவன் வரும். சரிங்களா, கோ என்றால் அரசன். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா பொருள் தருக. கால்நடை அப்படின்னா காட்டுக்கு நடத்தல். ரொம்ப ரொம்ப கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து வலுநிலைகளை பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. செழியன் வந்தது அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி திணை வலு. சரிங்களா, அடுத்து கண்ணகி உண்டாள் அப்படின்னாக்கி பால்வலு, நீ வந்தேன் அப்படின்னாக்கி இடவலு, நேற்று வருவான் அப்படின்னா காலவலு. நெக்ஸ்ட் கண்டென்ட் பொறுத்துக. இளமையில் கல்வி அப்படின்னாக்கி முதுமையில் இன்பம். ஸோ இப்போ இளமை அதுக்கு ஆப்போசிட் முதுமை. இதை பார்த்தாலே ஆப்ஷன் தூக்கிடலாம். இப்போ ஏயா சியா அப்படின்னு, ஏன்னா பிஏயும் டிஏயும் அடிச்சு விட்டுறலாம் வராது அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்லாடம் படித்தலோடு சொல்லாடாதை. இது ஒரு வாட்டி கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ சொல்லாடாதே அப்படிங்கிற 4வது ஆப்ஷன். இந்த இடத்துல 2வது இடத்துக்கும் 4வது ஆப்ஷன் தான் வருது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் 3வது ஆப்ஷனு. அடுத்து 1 வந்திருக்கு. ஸோ இப்போ இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷனை ஈஸியாக தூக்கிடலாம், சி தான் வரும் அப்படின்னு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த 4ல் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் கல்வியை பற்றி படிக்கும்போது மட்டும் எனக்கு இது மட்டும் தான் தெரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன் ஏயையும் அடிச்சிடலாம் டிஏயும் அடிச்சிடலாம். எது வரும் உங்களுக்கு சிஆர் பி தான் வரும். அடுத்த 2 கொஸ்டினை படித்தாலே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா, அதனால் 1 2 தெரிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஓரளவு நல்லா படிச்சு வச்சுக்கணும். எதுகை மோனையை பற்றி ஏதோனும் ஒன்றோ கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இந்த அடியில் உள்ள எதுகை சொல்லை கண்டறிக. மேலே என்ன கொடுத்துட்டாங்க, இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க. பாடல் வரியை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எதுகை சொல்லை கண்டறிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சிருங்க. இதுக்கு முன்னே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல மேலே வரி கொடுத்துருந்தா பாசிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் எதுகை மோனை ரிலேட்டடாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் வாசிங்க. அதில் அவன் எதை கேட்குறாங்கங்கிறதே தெரியாது. சொற்களை ஒழுங்குபடுத்துகும்போது பாடல் வரி தான் நம்மளுக்கு கரெக்டாக எடுத்தால் போதும். ஆனால் இதில் 3ல் எதை கேட்குறாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ
எதுகைங்கிறத முதல் இடத்துல இருக்கு. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது எதுகைங்கிறத கண்டிப்பா போட்டுடலாம். ஆனா 3மே வரும்போது உள்ள கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க, இப்பாடல் அடியில் அமைந்துள்ள எதுகை சொல்ல எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வருவது. அழியா ஒளியா அப்படிங்கும்போது அழியா ஒளியாங்கிறது தான் வருது, வேற எதுவும் வரல. சரிங்களா? வனப்புன்னு இருக்கா? இல்ல. வனப்புன்னு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு, 2 வரியிலே இடத்துல வர்றது இல்ல. சரிங்களா? அதனால நல்லா பார்த்துக்கோங்க. 1க்கு 2 தடவை கொஸ்டினை வாசிங்க. அடுத்து கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல்னா உடனிருந்து பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட், அவன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை பிறவினையா மாத்த சொல்லியிருக்காங்க. திருத்தினான் அப்படிங்கிறது தான் பிறவினை. சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு தன்வினை வாக்கியம் இது, அதான் தன்வினைன்னு கொடுக்கவே இல்லை, இதை பிறவினை வாக்கியமா மாத்துகன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது இது தன்வினையா இருக்கு, பிறவினையா மாற்றும் போது திருத்தினான் அப்படின்னு தான் வரும். திருந்தினான்ங்கிறது தன்வினை, திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா தொடர் வாக்கியம். பசு தோட்டத்தில் மேய்ந்தது, கன்று தோட்டத்தில் மேய்ந்ததுங்கிறத பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கா. ஸோ அதனால இது தொடர் வாக்கியம். ஸோ தொடர் வாக்கியத்தை நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க, பின்ன இருக்கு பார்ப்போம். செய்வினை வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கருத்தை பதிவு செய்தான் அப்படிங்கிறது தான் செய்வினை வாக்கியம். அடுத்து, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் இவ்வடிகள் அடைக்கோற்றில் சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உறுதுயர் அப்படின்னாக்கி வினை தொகை, புக்கில் கேட்ட கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது என்ன பாடல் வரிகள்ல இருந்து கேட்கலாம். ஸோ இதில் நிறுத்தற்குரியர்கள் வர்ற மாதிரியும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. பகை கொழல் அப்படிங்கிறதுக்கு 2ஆம் வேற்றுமை தொகை பகையை கொழல். இப்போ நமக்கு கொழல் இலக்கண குறிப்பு ரிலேட்டடாக புதுசாக இப்போ வாட் இஸ் வாட்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பழைய கொஸ்டின்ல தான் இருந்துச்சு. நியூ கொஸ்டின்ல வரும்போது இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ஒருவேளை பொறுத்துக்க மாதிரி இருக்கும். கேட்காமலும் இருந்திருக்காங்க, இப்போ கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி புக்கில் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலபஸ் கண்டென்ட் கம்மி இருக்கிறதுனால அது புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ கேட்பாங்க. இப்போ அருங்கோணம் எவ்வகை பெயர் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வடிவத்தையும் குறிக்கும், பண்பும் குறிக்கும். இங்கே 79 கேட்டிருக்காங்களா, 90 சம்திங்கில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அருங்கோணம், அதில் முக்கோணம் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வட்டம் கேட்டிருந்தாங்க. இதில் அருங்கோணமா, அங்கே வட்டம் கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 79 80 லாஸ்ட் 20 கொஸ்டின்குள்ள ஒரே வகையில் 2 கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதான் ஒரு கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கோட வேறு பெயர்கள் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது அருங்கோணம் அப்படின்னா பெயர் சொல். சரிங்களா? என்ன பெயர் சொல்னா வடிவ பண்பு பெயர், வடிவம் பண்பு ரெண்டும் ஒன்றை தான் குறிக்கும். அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சேரர்களை நாடு கூடநாடு எனப்படுகிறது. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து, அகரவரிசைப்படி கேட்டிருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், கட் காப்பி பேஸ்ட் தான். உழவு மண், ஏறு மண்ணு மாடு. அடுத்து, கீழ்கண்ட வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. வாள் அப்படிங்கிறது வேர்ச்சொல், அதோட தொழில் பெயர் என்ன அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலகம் என்கிற சொல்லின் தமிழ் சொல் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா உலகு அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானம் இதுல ரெட்டச்சுளின, இது போன கொஸ்டின்ல ரிப்பீட்டட் தான். ரெட்டச்சுளின ஆகாயம், 3 சுழின வந்துச்சுன்னா வெடி, வான வெடிக்கை. அடுத்து, கன்விக்ஷன் அப்படின்னாக்கி தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. போன வாட்டி ரிப்பீட்டட் தான். இது அலுவல் சார்ந்த கலை சொல்ல கேட்பாங்க, சட்டம் ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது அப்படின்னு வராது, நேற்று தென்றல் காற்று வீசியது அப்படிங்கிறது தான் கரெக்ட். மரபு பிழைகளை விலங்குகளோட ஒளிமரபு, பறவைகளோட ஒளிமரபு, அப்புறம் வினை மரபு ரிலேட்டடாகவும் நமக்கு கேட்பாங்க. ஆனால் இதில் இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, ரொம்பலாம் போகலை. அடுத்த கொஸ்டின் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, பொருந்தாத சொல்லை கண்டறிக. இப்போ பாவகை ரிலேட்டடாக என்னெல்லாம் வரும், வஞ்சிப்பா வரும், வெண்பா வரும், களிப்பா வரும், காஞ்சிப்பான்னு ஒன்றும் வரவே வராது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மூடு பணிங்கிறது வினைத்தொகை. தடவரை அப்படின்னா உரிச்செடுத்த, சாலை ஊரு தவன் அணி கூர் களி கடமா அதெல்லாம் வர போகிறோம். அடுத்து, வெந்து வினையச்சம், இது மூதுயருங்கிறது பண்பு தொகை, தொழிற்பெயர்ல வராது. மற்றொன்று என்று சொல்லை பிரித்தெழுதுக. நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டிருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைச்சொல் தொடர், மற்ற +1 இடைச்சொடர். அடுத்து, கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி, காருக்குள்ளே கார்காலத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். கார்காலம் ஆவணி புரட்டாசியில தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்து, நாகபஞ்சமி அடைமொழியால் குறிப்பிட்ட நாககுமார காவியம். நம்மளுக்கு ஐஞ்சிறுகாப்பியம் இல்லை அப்படின்னாலுமே அதோட கதை என்ன, யார் வர்றாங்க, யாரை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, கான்செப்ட் என்ன, என்ன பிரச்சனைக்காக வந்துச்சு எழுதியிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் படித்தா போதும், ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. புக்கில் இருந்தால் பாருங்கள், இதெல்லாம் இப்படி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னென்னா, பொறுத்துக. சிலம்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னக்கி நம்ம காலில் தான் போடும். சிலப்பதிகாரம் காலில் அணிவது. சரிங்களா? குலை அப்படிங்கிறது காதில் அணிவது. சுட்டி அப்படின்னா நெத்தியில் அணிகிறது. சரிங்களா? அதே மாதிரி அரைஞான் அப்படின்னா அருணாக்கயிறு இடையில் அணிகிறது, இடுப்பில் அணிகிறது.
அடுத்து பாரதி நாளை வருவான் அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னாக்கி நம்மளுக்கு செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆச்சரியக்குறி இருக்கு. உணர்ச்சி தொடர் ஈஸியா போடுறான். கவிதா உரையை படித்தால் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு செயலை செய்யறாங்க, செய்வினை தொடர். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது வந்து தன்வினை தொடர். இது அப்படியே உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட் வைக்கலாம். இது வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க சரிங்களா. வாட் இஸ் தட்ல கேட்டிருக்காங்க, இங்க பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. கடைக்காரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என கேட்கறது வந்து நம்ம கடைக்காரர்கிட்ட போய் வாங்க தான் போறோம். அப்போ குழல் வினா சரிங்களா. வட்டம் இப்பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்பு பெயர் சரிங்களா. மேலே வந்து 79ல் கேட்டிருந்தாங்க, இங்கே 95ல் கேட்டிருக்காங்க. அதில் அருங்கோணம், இங்கே வட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து ஒரே டாப்பிக்ல இருந்து ரிப்பீட் ஆகுது பார்த்துக்கோங்க. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடும்பு, கூத்தர், வரியம், வெந்து, வேவை இது எல்லாம் மட்டும் தான் நம்மளுக்கு அகரவரிசையில் இருக்குது. ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி கே வரணும். கேக்கா கடும்புக்கு அப்புறம் கூத்தர், கூத்ததுக்கு அப்புறம் வே வராது, வே வந்ததுக்கு அப்புறம் தான் வே வரும். அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட். வை என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழினா வைக்கோல், புல்லு வகையை சார்ந்தது சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் மணிமேகலை பார்த்தோமா. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படிங்கிறதா வரணும். அல்லல் எந்த இடத்துல இருக்கு, அல்லல் அப்படின்னா அல்லால் வராது, அல்லில்னு வராது, அல்லோர்னு வராது, அல்லல் அப்படின்னு தான் கரெக்ட். விசனம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கி மகிழ்ச்சி. கவலை அப்படிங்கிறது அதோட பொருள் சரிங்களா. விசனம் அப்படின்னா கவலை, அதன் எதிர்ச்சொல் அப்படின்னா மகிழ்ச்சி. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா உருவன். ஸோ கொஷினை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் 100 கொஸ்டின் வேற, இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த 100 கொஸ்டின் வேற. ஸோ இதோட பாடல் வரியை இப்போ கொடுத்து கேட்டதா இருக்கட்டும், பொறுத்துகையில கொடுத்ததா இருக்கட்டும், கூற்று காரணத்துல கொடுத்ததா இருக்கட்டும், இந்த நூலோட வேறு பெயர்கள் என கேட்டதா இருக்கட்டும், ஒரு காவியத்தோட கான்செப்ட் என்ன, யாரை பத்தி கொடுத்துருக்காங்க, இந்த காவியம் ஏன் வந்துச்சு, அப்புறம் இந்த இடத்த கண்டுபிடிச்சது யாரு, இந்த காலம் பதவி வகிச்சவங்க யாரு, ஒரு காப்பியத்தோட பாடல உட்கூறுகளை பத்தி கேட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து இதுல தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஆனா இதுல வந்து 60% மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா படிச்சவங்களால மட்டும் தான் போட முடியும். முக்கியமா 9th 10th படிச்சவங்க கண்டிப்பா கிராஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ பாடல் வரிகள்ல இருந்து இதுல நிறைய வந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல் வரிகள்லையுமே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பாடல் வரியை கொடுத்துருக்காங்களா, இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்களா, சொல்லும் பொருள் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நியூ கொஸ்டின்ல 2025ல இப்போ கேட்ட கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டின் நான் போட கொஞ்சம் உந்து சக்தியா இருக்கும். இது வரைக்கும் நிறைய போட்டிருக்கேன், இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு நியூவா சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்த கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு 2025ல சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்த கொஸ்டின்ல நம்ம புது புக்ல இருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க கண்டிப்பா தெரியப்படுத்துங்க சரிங்களா. ஸோ உங்களோட பதிவுகளை சொல்லுங்க. புதுசா வந்தவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரிங்களா. இன்னொரு நல்ல கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கேன். தேங்க்யூ, நன்றி.